அவர் அதிகாலையில் எழுந்து தேவனை தேடி தன் வார்த்தையை பெற்றுக்கொண்டு, அதான் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை தியானித்து கர்த்தருக்கு முன்னால் அவர் காத்திருந்து காரியங்களை பெற்றுதான் அவருடைய வெற்றிக்கு ரகசியம், ஞானத்துக்கு ரகசியம். சாலமோனை பெரிய ஞானின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. தாவீது காலத்தில் தாவீது எழுதுனதோட நீங்க ஒப்பிட்டு பாருங்க, நீங்களே சொல்லுங்க. தாவீது எழுதுனதோட ஒப்பிட்டு பாருங்க. சாலமோனுடைய ஞானத்திலே உலகம் கலந்திருக்கும். தாவீதுடைய ஞானம் முழுக்க முழுக்க ஆவிக்குரிய ஞானம். காரணம் என்ன? சாலமோன் காலத்தில் அவர் தன் ஞானத்தை வெளிப்படுத்துவதற்கு நிறைய வசதிகள் இருந்தது. கர்த்தரும் அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருந்தார், எல்லாவற்றையும் யூகித்து சொல்லும் ஞானத்தை. ஆனால் தாவீது ஞானத்தில் குறைவுள்ளவரா? அவர் கல்விச்சாலைக்கு போகலை, ஆடு மேய்த்தவர். ஆனால் அவருடைய எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் நம்மை தேற்றுகிறது, ஞானத்தை கொடுக்கிறதுனா இந்த ஞானம் முழுவதும் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்ததினால் அவருக்கு கிடைத்தது. தாவீதுக்கு